வணக்கம் TechApps Tamil யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வர வைக்கிறேன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு Android 11 கஸ்டம் ரோம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன் என்னுடைய ஸ்மார்ட் ஃபோனில். என்ன ரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AOSP எக்ஸ்டெண்டட் 8.0 அப்படிங்கிற அந்த ரோமை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். இந்த ரோம் பார்த்தீங்கன்னா ஒரு பீட்டா ரோம். இப்போ Android 11 பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ அதனால Android 11 பேஸ்டு ஒரு பீட்டா ரோமை பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்மார்ட் ஃபோனுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்தீங்கன்னா நான் உடனேவே இன்ஸ்டால் பண்ணி ஒரு 1 வீக் கிட்ட டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ கம்ப்ளீட்டாக இந்த ஒரு ரோமில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து உங்களுக்கான ஒரு சூப்பரான வீடியோ வந்து காத்துட்டு இருக்கு. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய TechApps Tamil யூடியூப் சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. மேலும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு கிவ் அவே கூட வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கிவ் அவே வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா மேல ஐ பட்டன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. Realme Buds Classic பாத்தீங்கன்னா நம்ம கிவ் அவேயா வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த கிவ் அவேக்கான லிங்க் பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உடனே போய் அந்த லிங்க்குள்ள போய் உங்களோட என்ட்ரிஸை வந்து நீங்க கொடுத்துக்கோங்க. ஸோ முதல்ல நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்லிக்கிறேன். இப்போ நான் சொல்ல போறது பாத்தீங்கன்னா பியூர் Android 11 அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ பியூர் Android 11 அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிக்சல் டிவைஸ்ல மட்டுமே தான் அந்த பியூர் Android வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ என்கிட்ட வந்து பிக்சல் டிவைஸ்லாம் கிடையாது. Redmi 7 தான் நான் வந்து வச்சிருக்கேன். இந்த Redmi 7ல இந்த AOSP எக்ஸ்டெண்டட் 8.0 Android 11 பேஸ்ல இருக்கக்கூடிய அந்த ரோம்ல பாத்தீங்கன்னா Android 11 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கம்பேர் பண்ணி Android 11ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் புதுசாக எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முழுக்க பார்க்க போறோம். மற்றும் இந்த ரோம் உங்களுடைய மொபைலில் நீங்க இன்ஸ்டால் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறதையும் இதே வீடியோலயே பார்க்க போறோம். ஓகே கைஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், இதுதான் நம்மளுக்கு Android 11 பேஸ் AOSP எக்ஸ்டெண்டட் ரோம் 8.0 வெர்ஷன் இதுதான். ஸோ இந்த ஒரு வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம Android 11ல் லாக் ஸ்க்ரீன் அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு புதுதான சேஞ்சுமே வந்து கிடையாது. Android 10ல் உங்களுக்கு எப்படி இருக்கும் சேம் ஆஸ் இட் இஸ் அப்படியே தான் வந்து இருக்கு. ஸோ மேலும் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா Redmi 7. ஸோ இதில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஸோ ரொம்பவே நல்லா ஃபாஸ்ட்டாக வந்துருக்கு. ஸோ Android 10லேருந்து இது வந்து ஒரு அப்கிரேட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா Android 10 விட இங்கே பல மடங்கு ஃபாஸ்ட்டாக Android 11ல் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஒர்க் ஆகுது. அட் த சேம் டைம் உங்களுக்கு அக்யூரேட்டாகவும் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம Android 11 ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த விக்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் அடிஷனலாக நான் செட் பண்ணது தான் இது எல்லாமே. ஸோ இந்த மாதிரி விக்கெட் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நிறைய நண்பர்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு ஒரு வீடியோ நான் போடுறேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த Android 11 இன்ஸ்டால் பண்ண உடனேயுமே ஹோம் ஸ்க்ரீன் வந்த உடனே எனக்கு முதல் விஷயம் தோணுனதே ஒரே ஒரு விஷயம்னா டிஸ்பிளே சைஸ் வந்து இந்த தடவை பெருசாக இருக்குது. ஆமாங்க, டிஸ்பிளே சைஸில் வந்து ஒரு சைஸை வந்து அவங்க வந்து கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ இது நான் ஜஸ்ட் செட்டிங்ஸில் காமிக்கிறேன். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ 3 சைஸில் தான் வருது. ஸோ இதுக்கு முன்னாடி Android 10ல் பார்த்தீங்கன்னா 5 சைஸில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைஸை வந்து கட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால நான் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஃபால்ட் சைஸில் வச்சா எனக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான் இது, பட் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ Android 10ல் பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் இது வந்து செகண்டில் வந்து வச்சிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா இந்த செகண்டில் வைக்கும்போது ரொம்பவே பெருசாக வந்து இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு கம்மி சைஸ் போயிட்டேன் அப்படின்னா இது ரொம்பவே சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இங்கேயே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த 3 சைஸ் கொடுத்துருக்கிறது வந்து ஒரு டிகிரேட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் இருந்தாலும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ கைஸ், இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த Android 11ல் பெருசாக உங்களுக்கு எந்த சேஞ்சஸுமே கிடையாது. சின்ன காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. லைக் ஒவ்வொரு ஐகான்லேயும் நீங்கள் பார்க்கலாம் சின்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு. மேலும் எனக்கு இந்த மொபைலை ஃபஸ்ட்டு கையில் எடுத்தோடனேயுமே இதில் மோஷன் பார்த்தீங்கன்னா நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் பார்க்கலாம். ஸோ எனக்கு ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணும்போது ஒரு ஆப்லேருந்து இன்னொரு ஆப் சுவிட்ச் ஓவர் ஆகும்போதெல்லாம் இந்த மோஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பர்சனலாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. மேலும் இந்த ஒரு UI பார்த்தீங்கன்னா Android 11ல் பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவே ஸ்மூத்தாக வந்து ஓடுற மாதிரி இருக்குது. ஸோ Android 10ஓட கம்பேர் பண்ணும்போது இந்த ஒரு Android 11 ஸ்மூத்தராக இருக்குது. Android 10 விட Android 11 வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இந்த Android 11ல் ஆப் ட்ராவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய சேஞ்சஸ் வந்து இங்கே கிடையாது. ஸோ ஆப் ட்ராவரில் உங்களுக்கு லைட் மோட் டார்க் மோட் இந்த மாதிரி 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க, வேறு எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை வந்து பெருசாக வந்து கிடையாது. ஸோ இந்த Android 11ல் கெஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Android 10 மாதிரி தான் இருக்குது. அதில் எந்த ஒரு வித்தியாசமே கிடையாது. பட் இருந்தாலுமே ஒரு சில ஃபீச்சர் புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. லைக் நீங்கள் வந்து இப்போ ஒரு 2-3 விண்டோ வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த கெஸ்டரில் நீங்கள் ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும். இப்போ சப்போஸ் எனக்கு இந்த ஒரு விஷயத்தை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா
ஜஸ்ட் நீங்கள் எந்த ஒரு விண்டோ வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணுமோ அந்த விண்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு கொடுத்தீங்க, இங்கே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துரும். எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எடிட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே பண்ணிக்கலாம். லைக் இப்போ வந்து எனக்கு இந்த ஒரு மார்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா மார்க் பண்ணியாச்சு. ஸோ மேலும் ஹைலைட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஒரு ஃபோட்டோடைய சைஸை ரெடியூஸ் பண்ணி க்ராப் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது. இது எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்துட்டு ஸோ லாஸ்ட்டில் டன் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபைல் வந்து சேவ் ஆகிடும். ஸோ இப்போ இதை நீங்கள் யாருக்கு ஷேர் பண்ணணுமோ ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு அமேசிங்கான ஃபீச்சர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ மேலும் இந்த கெஸ்டர் பார்த்தீங்கன்னா Android 10 விட Android 11 கெஸ்டர் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஸ் பண்ண ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. Android 10 விட Android 11 கெஸ்டர் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த Android 10 கெஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்லேருந்து ஒவ்வொரு ஆப் சுவிட்ச் ஓவர் ஆகிறது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக என்னால் சுவிட்ச் ஓவர் ஆக முடியுது. ஸோ ரொம்ப ஸ்மூத்தராகவும் இருக்குது. ஸோ கெஸ்டர் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ Android 10லேருந்து Android 11க்கு கெஸ்டர் வைஸ் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த ஒரு Android 11 கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு AOSP எக்ஸ்டெண்டரில் பார்த்தீங்கன்னா கேமரா 2 API எனேபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எந்த ப்ராப்ளமே இல்லாமல் பர்ஃபெக்டாக நீங்கள் கூகுள் கேமராவாக ரன் பண்ணிக்க முடியும். ஸோ நான் வந்து கூகுள் கேமரா ரன் பண்ணுறேன். எனக்கு வந்து பர்ஃபெக்டாக வருது. ஷட்டர் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த கேமரா யூஸ் பண்ணாலும் சரி இந்த ஷட்டர் ஸ்பீட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த ஒரு Android 11 பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த Android 11 முக்கியமான ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Android 11 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பார் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் என்னதான் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்பீங்க. ஸோ நான் ஜஸ்ட் அதை வந்து செட்டிங்ஸில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா குரூப் பண்ணி வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் சப்போஸ் வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு நிறைய மெசேஜஸ் வருது அப்படின்னா கான்வொகேஷனுக்கு உங்களுக்கு தனியாக குரூப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. மேலும் உங்களுக்கு சிஸ்டம் அலர்ட், அதாவது உங்களுடைய மொபைல் ஹீட் ஆகுது அப்படிங்கிற விஷயங்கள், உங்களோட சிஸ்டம் அலர்ட், உங்களோட மொபைலுக்கு வரக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே தனியாக குரூப் ஆகி வந்து வரும். இந்த மாதிரி குரூப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ இது Android 11 மேஜர் சேஞ்சஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். மேலும் இதில் பார்த்தீங்கன்னா பபிள்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை எடுத்துகிட்டு வரலாங்க. அதை வந்து நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ சும்மா வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பபிள் வந்து பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நீங்களும் உங்களுடைய ஃப்ரெண்டும் வந்து வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி பபிள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவருடைய சேட்டுக்கு நீங்கள் கண்டினியூஸாக ரிப்ளை பண்ணிவிட்டு உங்களுடைய ஒர்க்கையும் அப்படியே சைட் பை சைட் பார்த்துக்கலாம். ஸோ இன்னொரு சூப்பரான ஃபீச்சர் இந்த நோட்டிஃபிகேஷன் சென்டரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டர் இந்த தடவை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுவும் இந்த ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாய்ஸை நீங்கள் கேப்சர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அட் த சேம் டைம் மொபைலுடைய ஆடியோவையும் நீங்கள் வந்து இதில் கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு ஆப்ஷனும் சேர்ந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டர் இந்த Android 11 அவைலபிளாக இருக்குது. ஸோ நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணியிருந்தாலுமே இந்த நோட்டிஃபிகேஷன் சென்டர் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. பெருசாக அதில் எந்த ஒரு வித்தியாசமே வந்து கொடுக்கல. Android 10 உங்களுக்கு எப்படி வந்து ஒர்க் ஆகுமோ அதே மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு லாக் ப்ரெஸ் பண்ணால் உள்ளே போகிற ஆப்ஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிய அளவில் இந்த ஒரு காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் வந்து இங்கே கிடையாது. பட் பேக்ரவுண்டில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே கைஸ், இப்போ நெக்ஸ்ட் இந்த ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் செட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் நீங்கள் வந்து காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லைட் மோடில் யூஸ் பண்ணும்போது சேம் Android 10 மாதிரியே தான் வந்து இருக்குது. பட் டார்க் மோட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம் அந்த ஐக்கான் எல்லாமே உள்ளே பார்த்தீங்கன்னா டார்க் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பட் பெருசாக எந்த சேஞ்சுமே வந்து எடுத்துகிட்டு வரல. ஸோ சின்ன உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷனில் ஒரு சின்ன சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஆனால் நான் டெவலப்பர் ஆப்ஷனுக்குள்ளே போனேன் அப்படின்னா டைம் ரொம்பவே அதிகமாக வந்து போயிடும் இந்த வீடியோக்கான லென்த்து. ஸோ அதனால் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ அதை கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இங்கே ஒரு முக்கியமான விஷயம் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏரோப்ளேன் மோட வந்து ஆன் பண்ணிட்டு ப்ளூடூத் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இனிமேல் நம்ம வந்து ப்ளூடூத் இயர்ஃபோன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஏரோப்ளேன் மோடில் போட்டுட்டு நீங்கள் ப்ளூடூத் இயர்ஃபோனை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அதில் எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு கிடையாது. இந்த ஃபீச்சர் ரொம்ப நாட்கள் நானே வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா Android 11 இந்த ஒரு ஃபீச்சர்ஸை புதுசாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே கைஸ், இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமுடைய பில்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே பார்க்கலாம் Redmi 7 என்னோட ஸ்மார்ட் ஃபோனில் தான் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். மேலும் இங்கே பார்த்தீங்கன்னா இது Android 11 September 5 செக்யூரிட்டி பேட்சில் இருக்குது. ஸோ ப்ளே ஸ்டோர் சிஸ்டம் அப்டேட் பார்த்தீங்கன்னா 11 வந்து இருக்குது. இது ஒரு கர்னல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீனேஜ் ஓஎஸோட கர்னல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பில்ட் டேட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா Android 11. ஸோ அதையும் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிட்டேன். இது ஒரு Android 11 பேஸ்டு ரோம் தான். ஓகே கைஸ், மேலும் இந்த ஒரு Android 11 நம்மளுக்கு பேட்டரி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு வந்து இப்போ 49% இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நான் 24 ஹவர்ஸுக்கு முன்னாடி சார்ஜ் பண்ணியிருந்தேன். ஸோ நான் சார்ஜ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஒர்க்குமே செய்யலை. ஸோ பவர் கன்சப்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா Android 10 விட Android 11 வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ பவர் வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணிக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மோஷன்ஸ் எல்லாமே இங்கே வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ அதனால ஒரு விஷயத்தை இழந்தால் தான் இன்னொரு விஷயம் கிடைக்கும் அப்படிங்கிறபடி ஓகே அப்படின்னு தான் சொல்லுவேன். இது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. ரொம்பலாம் அதிகமாக ட்ரெயின் ஆகலை, கொஞ்சம் வந்து அதிகமாக ட்ரெயின் ஆகிற மாதிரி தான் இருக்குது.
ஸோ ஓகே கேஸ், இப்போ இந்த ஒரு ஆண்ட்ராய்ட் 11ல் பெர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் இருக்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம பெஞ்ச் மார்க் எடுக்க முடியல, ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு பீட்டா வெர்ஷன் தான். ஸோ பீட்டா வெர்ஷன் இருக்கனால என்னால் ஆன்டூர் பெஞ்ச் மார்க் எதுவுமே வந்து பண்ண முடியல, அது எதுவுமே எனக்கு சப்போர்ட் ஆகலை. பட் இருந்தாலுமே நான் இன்ஹான்ஸ் கையில் யூஸ் பண்ணி பார்த்ததில்ல, எனக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸில் நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரியுது. ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பராக நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. அட் த சேம் டைம் எனக்கு இந்த ப்ராசஸரே, அதாவது ஸ்னாப்ட்ராகன் 632 அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. ஸோ அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸில் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆண்ட்ராய்ட் 11 பொறுத்த வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பயங்கரமாக வந்திருக்கு ஆண்ட்ராய்ட் 10 கம்பேர் பண்ணும்போது. ஸோ கைஸ், சிபியோடைய பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லாமல் ஜிபியோடைய பெர்ஃபார்மன்ஸும் இங்கே வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம், கால் ஆஃப் டியூட்டி நான் இதுக்கு முன்னாடி ப்ளே பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கால் ஆஃப் டியூட்டி பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த ஒரு லேகுமே இல்லாமல் ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் ஆச்சு. ஸோ ஆண்ட்ராய்ட் 10 ஒரு மிகப்பெரிய அப்கிரேடாக தான் வந்து இருக்கும். இந்த ஆண்ட்ராய்ட் 11 அப்புறம் நீங்கள் உங்களுடைய மொபைலில் ஒரு செம்மையான பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ கேமிங்லேயும் சரி ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் இது வந்து கேமிங்கான ரோம் வந்து கிடையாது. இது ஆண்ட்ராய்ட் 11 பேஸ்டு சும்மா நார்மலான ஒரு ரோம் தான். ஸோ இதுவே ஆண்ட்ராய்ட் 11 பேஸ்டு கேமிங் ரோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்க. அப்படி ஒரு ரோம் வந்துச்சு அப்படின்னா கூடிய சீக்கிரம் நான் உங்களுக்காக ஒரு ரிவ்யூ வந்து போடுறேன். அதே மாதிரி இந்த ஆண்ட்ராய்ட் 11ல் ரேம் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ரேம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எத்தனை ஆப்பை ஓப்பன் பண்ணேன் அப்படிங்கிறத நீங்களே பார்க்கலாம். நான் ஜஸ்ட் இந்த ஆப்பை திருப்பி ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம், சீக்கிரமே ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இது 2GB ரேம் வேரியட்னால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, மற்றபடி எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு கிடையாது. ஸோ ரேமும் பார்த்தீங்கன்னா நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பீட்டா வெர்ஷன்லேயே இந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்டேபிள் வெர்ஷன் வரும்போது கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ பெர்ஃபார்மன்ஸும் சரி, ரேம் ஆப்டிமைசேஷனும் சரி. ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஆப்டிமைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆப்டிமைஸ் பண்ணி இந்த ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமை கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே கேஸ், இந்த ஒரு ஆண்ட்ராய்ட் 11ல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஸ்டோரேஜ் இப்போ நீங்கள் பார்க்கலாம், எனக்கு 20.74 GB வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த 32 GBயில். ஸோ இது பார்த்தீங்கன்னா கேம்ஸ் நிறைய ஆப்ஸ் எல்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இவ்வளோ ஸ்டோரேஜ் வந்து போயிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் அதிலே நான் ஸ்வைப் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஜஸ்ட் பாட்டமில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ பாட்டமில் உங்களுக்கு சிஸ்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சிஸ்டமே பார்த்தீங்கன்னா 13 GB கிட்ட உங்களுக்கு வந்து பிடிச்சிக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா எதனால இது பிடிக்குது அப்படிங்கிறத விட ஒவ்வொரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு இந்த ஒரு ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா மாறிட்டே வந்து இருக்கும். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மொபைலுக்குமே ஒவ்வொரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்கும். இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 13 மெகா பிக்சலுக்கான ஒரு கேமரா தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதே ரெட்மி நோட் 7 ப்ரோலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 48 மெகா பிக்சலுக்கான கேமரா இருக்குது. ஸோ அந்த ஒரு கேமராவை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில அடிஷனல் ஃபைல்ஸை பார்த்தீங்கன்னா சிஸ்டமில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால உங்களுக்கு உங்களுடைய மொபைலில் எந்த அளவுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் அதிகமாக போகுதோ அந்த அளவுக்கு உங்களுடைய மொபைலில் சிஸ்டமுடைய ஸ்டோரேஜும் வந்து அதிகமாக போயிட்டு இருக்கும். இப்போதைக்கு என்னுடைய மொபைலில் பார்த்தீங்கன்னா 13 GB இருக்குது. ஆண்ட்ராய்ட் 10 விட ஒரு 3 to 5 GB அடிஷனலாக உங்களுக்கு வந்து வரும். ஓகே கைஸ், இப்போ அடுத்தபடியாக இந்த ஆண்ட்ராய்ட் 11ல் இன்னொரு ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா செம்மையான ஃபீச்சர் இருக்குது. நீங்கள் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பவர் ஆஃப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வரும். நீங்கள் பவர் ஆஃப் பண்ணுற பட்டன்லாம் பார்த்தீங்கன்னா மேலே பாக்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. லாக் ஸ்க்ரீனுக்கு போகிறதுக்கான ஆப்ஷனும் மேலே இருக்குது. மேலும் இந்த ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா கேட் கண்ட்ரோல் வந்து இருக்குது. இந்த கேட் கண்ட்ரோல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஸ்டேபிள் ரோமில் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா இப்போதைக்கு இது பீட்டா OS. ஸோ ஸ்டேபிள் OSல நான் இதை வந்து சொல்லித்தரேன். ஏன்னா எனக்கு இந்த பீட்டாவில் அது வந்து ஒர்க் ஆகலை, கேட் கண்ட்ரோல் எனக்கு ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் நான் அதை வந்து உங்களுக்கு சொல்லித்தரல. பட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் சப்போஸ் கூகுள் பே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு கூகுள் பே உங்களுடைய கார்டு வந்து இந்த இடத்துல ஷோ ஆஃப் ஆகிட்டு இருக்கும். ப்ரைவசி வந்து இதனால் பாதிக்கப்படுதா அப்படின்னு கேட்பீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க, ப்ரைவசி வந்து இது பாதிக்காது. ஜஸ்ட் உங்களுடைய கார்டு நம்பர் மற்றும் உங்களுடைய கார்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் உங்களுக்கு வரும். ஸோ அதுவும் நீங்கள் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் கொடுத்துக்கலாம், அப்படி இல்லாட்டி அதை வந்து எடுத்துக்கலாம். பட் அந்த அனிமேஷன்ஸ்லாம் செம்மையாக இருந்து இருக்கும். ஸோ நீங்கள் கூகுள் பே வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக செம்ம யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பவர் பட்டனை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி பவர் ஆஃப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய அப்கிரேட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ கைஸ், நெக்ஸ்ட் இந்த ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ஆண்ட்ராய்ட் 10லேருந்து என்னென்ன டிகிரேட் ஆண்ட்ராய்ட் 11ல் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டிகிரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டே விஷயங்கள் வந்து டிகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கூகுளோடைய சர்ச் பார் பார்த்தீங்கன்னா பாட்டமில் நம்மளுக்கு வந்து இருக்கும். ஆண்ட்ராய்ட் 9லேயும் சரி ஆண்ட்ராய்ட் 10லேயும் சரி அதை வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பியூர் ஆண்ட்ராய்டில் உங்களுக்கு மேபி வரலாம். பட் என்னுடைய இப்போதைக்கு நான் வச்சிருக்கக்கூடிய ஆண்ட்ராய்ட் 11ல் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீச்சர் வந்து எனக்கு இல்லை, மிஸ் ஆகுது. ஸோ முன்னாடியே நான் சொல்லியிருந்தக்கூடிய ஒரு விஷயம் தான், இப்போ நான் காமிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் ஆண்ட்ராய்ட் 11 வந்து கிடையாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா AOSP எக்ஸ்டெண்டட் ரோம் தான். இது அந்த ரோமுக்குள்ளே ஆண்ட்ராய்ட் 11 எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது பியூர் ஆண்ட்ராய்ட் கிடையாது, அது நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஹோம் ஸ்க்ரீனில் ஜஸ்ட் நீங்கள் லெஃப்ட் சைடில் ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு கூகுள் நியூஸ் எல்லாமே நம்மளுக்கு காமிச்சிட்டு இருக்கும். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ ரொம்பவே நிறைய நண்பர்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நானே பார்த்தீங்கன்னா அடிக்கடி இப்படி ஸ்வைப் பண்ணிட்டு நியூஸ் எல்லாமே வந்து படிப்பேன். பட் அந்த ஆப்ஷனை இப்போ வந்து கட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு ஆண்ட்ராய்ட் 10லேருந்து ஆண்ட்ராய்ட் 11க்கு இந்த ரெண்டு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா டிகிரேடாக வந்து இருக்குது. ஸோ இது எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம ஃபைனலாக இந்த ஒரு ரோமில் என்னென்ன பக் இப்போதைக்கு நம்மளுக்கு இருக்குது, என்னென்ன பக்கை வந்து இன்னும் அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணாமல் வச்சிருக்காங்க இந்த ஆண்ட்ராய்ட் 11ல் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு ஆண்ட்ராய்ட் 11 நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா டுயல் சிம்மை வந்து
நீங்கள் போட முடியாது. ஸோ அதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 2 சிம் கார்டு நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்கள் அந்த ஆண்ட்ராய்ட் 11க்கு போனதுக்கப்புறம் டுவல் சிம் கார்டு வந்து உங்களுக்கு இந்த ஆண்ட்ராய்ட் 11 வந்து எடுக்க மாட்டேங்குது. ஸோ இது இப்போதைக்கு இந்த ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணாமல் வச்சிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா ஆப் வந்து உங்களுக்கு அடிக்கடி கிராஷ் ஆகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து க்ரோம் வந்து ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், இல்லை கூகுள் கேமரா நான் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து உங்களுக்கு கிராஷ் ஆகுது. திடீர்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் நோ அப்படின்னு சொல்லிட்டு கிராஷ் ஆயிடுது. ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மேலும் இன்னொரு பக் பார்த்தீங்கன்னா நைட் லைட் மோட் வந்து வேலை செய்ய மாட்டேங்குது. மேலும் பார்த்தீங்கன்னா இது ஆண்ட்ராய்ட் 11ஆவே இருக்கட்டும், இல்லை ஆண்ட்ராய்ட் 10 கூட இருக்கட்டும், ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பீட்டா ரோம் அப்படிங்கிறதுனால இந்த ரோமில் அந்த அளவுக்கு ஸ்டெபிலிட்டி வந்து இல்லை. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களோட பிரைமரி மொபைலில் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக ரெக்கமெண்டட் கிடையாது. ஸோ ஏன் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொபைல் நான் பெருசாக யூஸ் பண்ணுறது கிடையாது. என்னோட ஆன்லைன் கிளாஸுக்கு மட்டும்தான் நான் அது வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மொபைல் எனக்கு இல்லைனா கூட என்கிட்ட இன்னொரு மொபைல் இருக்குது. ஸோ அதை வச்சு நான் வந்து சமாளிச்சுக்குவேன். ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த ஒரு ரோமை இன்ஸ்டால் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து நான் பிரைமரே இந்த ஒரு மொபைலை யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இதில் நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கடுப்பாக வந்து இருக்கும். ஸோ ஓகே கேஸ், இப்போ ஃபைனலாக இந்த ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமை எப்படி உங்களுடைய மொபைலில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நீங்கள் ரெட்மி 7 இல்லை ரெட்மி Y3 வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த ரோமுக்கான லிங்க் மற்றும் கூகுள் ஆப்ஸுக்கான லிங்க் மற்றும் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுற TWRPக்கான லிங்க் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் என்னுடைய ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா மட்டும் அந்த லிங்க்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வேறு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்னுடைய டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுடைய டிவைஸை ஜஸ்ட் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் 11 வேணும் அப்படிங்கிற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உடனே நான் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கான பில்ட்டை நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஆக்சுவலாக ப்ராசஸ். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஒரு கஸ்டம் ரோம் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். ஆண்ட்ராய்ட் 11 வந்து இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். பட் நீங்கள் வந்து புதிதாக இப்போ தான் நான் வந்து ஒரு கஸ்டம் ரோம் இன்ஸ்டால் பண்ண போகிறேன், இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். ஸோ அதனால் இந்த ஒரு ப்ராசஸ் நான் இன்னொரு செப்பரேட் வீடியோவில் தான் உங்களுக்கு காமிக்க முடியும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வீடியோ வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ நிறைய நண்பர்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் இதுக்கு செப்பரேட்டாக ஒரு டுட்டோரியல் போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ எனிவே உங்களுடைய பிரைமரி ஸ்மார்ட் ஃபோனில் இந்த ஆண்ட்ராய்ட் 11 நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது நான் எந்த வகையிலுமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ ஓகே கைஸ், இப்போ ஆண்ட்ராய்ட் 11 என்னென்ன ஃபீச்சர்ஸ் புதுசாக இருக்குது மற்றும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து டீக்ரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். மேலும் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் எப்படி இந்த ஆண்ட்ராய்ட் 11 இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் கம்ப்ளீட்டாக கிளியராக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா தாராளமாக டிஸ்லைக் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் உங்களை அடுத்த சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.